எவ்வளோ பக்கம் அங்கே என்ன இது லேண்டு மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது வந்து அப்படியே இந்த ரயில்வே ட்ராக் அப்படியே வந்து மேலே ஓப்பன் ஆகும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக திருச்சி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் நான் போட்டிருக்கேன். நம்ம ஒசூர்லேருந்து கண்டினியூவாக வந்து தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு தான் பிளான் இந்த ட்ரிப்பு. பட் நம்ம வந்து திருச்சி ஒரு திருச்சியில் ஒரு ஸ்டாப்பு, திருச்சி டு ராமேஸ்வரம் ஒரு ஸ்டாப்பு, ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட நேம் தினேஷ். நான் வந்து ட்ராவல் லாக், ஃபுட் ரிவ்யூ அண்ட் மியூசிக் பண்ணிட்டுருக்கேன். மியூசிக் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் லாக் அண்ட் ஃபுட் ரிவ்யூ இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 8 o'clock, ஷார்ப்பாக 8 o'clock ஆகுது. 226 கிலோமீட்டர்ஸ் நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 hours இங்கேருந்து ட்ராவல் ஆகுமா. ரூட் எப்படின்னு தெரில. இங்கேருந்து நம்ம காரைக்குடி, புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம் அந்த ரூட்டில் போவோம். அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். 4 hours ஆகுமா. ரூட் எப்படி இருக்குன்னு தெரில. சரி, நம்ம பார்ப்போம். சோலோ ரைடு. இதுக்கு முன்னாடி நான் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போனதே கிடையாது. பஸ்லேயோ பைக்லேயோ எதுலேயுமே போனது கிடையாது. இதை ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம வந்து 400 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். திருச்சியெல்லாம் சுற்றி வீட்டிலேருந்து வந்து இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டோல்கேட். இந்த ரூட்டில் டோல்கேட் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹை, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டைக்கு 32 கிலோமீட்டர் இருக்குது. ஓவராலாக இன்னும் வந்து 208 கிலோமீட்டர் இருக்குது. 208 கிலோமீட்டர் நம்ம 12 மணி போல் ரீச் பண்ணுவோம். அதாவது மணி இப்போ 8:30 மணி ஆகுது. புதுக்கோட்டை ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா ப்ரோ? ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா? அதுக்கப்புறம் ஹைவேவா? ஹைவே எப்போ வரும்? தனுஷ்கோடி ப்ரோ, தனுஷ்கோடி. சரி ப்ரோ. நேம் ப்ரோ? நேம் சக்தி. உங்கள் நேம் ப்ரோ? ஓகே ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? ஒசூர் ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம ட்ராவல் பண்ணும்போது புது பிளேசஸ் பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் புது மனுஷங்களை கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சில வித்தியாசமான நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். தேங்க்யூ ப்ரோ 2 பேருக்கும். நீங்கள் வந்து புது பிளேஸ் போகிறீங்கன்னா அந்த பிளேஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் புது ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்திக்கோங்க. இதுதான் என்னுடைய இன்னைக்கான கருத்து. காரைக்குடி ராமேஸ்வரம் 182 கிலோமீட்டர். லெஃப்டில் போனால் புதுக்கோட்டை. நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். பரவாயில்ல, நான் வந்து புதுக்கோட்டை சிட்டி உள்ள போகணும்னு நினச்சேன். அவுட்டரில் போகிறது பெஸ்ட்டு தான். பெஸ்ட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டோம். திடீர்னு பார்க்க அப்படி தான் இருக்குது. அப்பா, ஒரு சில டைமு கேமரா அதான் பேசிகிட்டே வந்துடுறேன்னா ஆப்போசிட்டில் போயிடுறேன். ஒரு 2-3 டைம் இதே மாதிரி பண்ணிட்டேன். அதனால தான் சடனாக ஐயோ கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அட என்னங்க இது, 20 கிலோமீட்டர் முன்னாடி தான் இதே மாதிரி ஒரு டோல்கேட் பார்த்தேன். திரும்ப இங்கே ஒரு டோல் போட்டிருக்காங்க. ஒருவேளை அங்கே வாங்கினா இங்கே வாங்க தேவையில்லையோ போல். பட் இருந்தாலும் வந்து சேம் நேம் தான். வரங்களா அப்படியே மலைக்கோட்டை மாதிரியே இருக்குது. திருமயம் அப்படின்றாங்க அந்த பிளேஸ். அப்படியே மலைக்கோட்டை மாதிரியே இருக்குது. அப்படியே பக்கத்தில் கோபுரமும் இருக்குது. ஆறுக்கு பார்க்க ஒரு குட்டி திருச்சி எங்கே இருக்குது போல். காரைக்குடியும் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்னென்னா நிறைய பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளைஸ் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரோட்டில் நிறைய பார்த்தேன். ஆனால் பறந்து போகிறத விட கீழே அடிபட்டு செத்துருக்கிறது தான் நிறைய பார்த்தேன். அதான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. நானே எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டாம்பூச்சி அடிச்சிட்டேன். வந்து அதுவாக வந்து குறுக்க வந்து விழுந்துருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் நிறைய பட்டாம்பூச்சி பார்த்தேன்.
பாருங்க அழகழகாக கலர் கலராக போகுது. இன்னும் 145 கிலோமீட்டர் போனோம். இது வரைக்கும் நம்ம 488 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 2.5 மணி நேரம் ஆகும் இன்னும். அதுக்கு முன்னாடி பசிக்குது பயங்கரமாக. நம்ம ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். அது இங்கே எங்கேயுமே நெட்வொர்க் கிடைக்கல. போகிற வழியில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது நெட்டு ஏர்டெல். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ட்ரோன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பிளேஸ் போகணும் அப்படின்னு நினச்சேன்ட்டு. அதில் ஒன்று ஒகேனக்கல், இன்னொன்று வந்து தனுஷ்கோடி. ஒகேனக்கல் முடிச்சாச்சு. இப்போ தனுஷ்கோடி போன ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% ரைடை முடிச்சிட்டோம். இப்போ வரைக்குமே ட்ரோனை யூஸ் பண்ணலை. ஏன்னா எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல. திருச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கும்புலையும் அப்புறம் மலைக்கோட்டையிலையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். முக்கும்பில் வந்து ஏன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களே வந்து வெளியே போட்டிருக்காங்க போர்டு, கேமரா வீடியோ கேமராவுக்கு 250. ஓகே, நீங்கள் 500 கூட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பேசினேன். பட் அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்க. என்ன நான் அப்படி என்ன பண்ணிட போகிறோம் வீடியோ எடுத்து? அதனால தான் எனக்கு ப்ராப்பராகவே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். திருச்சியில் வந்து ஒரு நாள் சுற்றிருப்போம். அது வந்து வீடியோவே ப்ராப்பராகவே இருக்காது. ஏன்னா நானும் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். இப்படிலாம் பண்ணும்போது எப்படி வீடியோ ப்ராப்பராக போட முடியும்? ஸோ அதனால் இது வரைக்குமே வீடியோ எடுக்கவே இல்லை. அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேயும் தனுஷ்கோடியும் இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாதுன்ட்டு வேண்டிக்கோங்க. நாம் பார்க்கும் 3வது சுங்கச்சாவடி. இங்கேயாவது ஏதாவது ஹோட்டல் இருக்கா என்று பார்ப்போம். ஏனென்றால் வயிறு கடமுடா என்று சத்தமெல்லாம் போடுகிறது. பசிக்குதியா? பசிக்குது. 2 மணி நேரமாக ஒரு நல்ல ஹோட்டலாக தேடிட்டு வந்துட்டுருக்கேன். 912 இங்கே இருக்கா? நான் அங்கே போக நினச்சிட்டேன். 2900 டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். அதாவது 1800 இது வரைக்கும். இது போய்ட்டு ரிட்டன் வந்து திருச்சி வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும் இந்த பெட்ரோல். திருச்சி மேலே போகலாம். ஆனால் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. மழை வர மாதிரி இருக்குது. ஐயோ, எப்போவுமே ஈவினிங் தானே வருவேன். என்ன இன்றைக்கி இந்த பக்கம் எவ்வளோ சீக்கிரம்? நீ ஈவினிங் வருவேன்ட்டு தான் நான் மார்னிங் ட்ரிப்பு முடிச்சிடுறேன். இப்படி நான் போகிற இடம்லாம் வந்தீங்கன்னா நான் எப்படி போகிறது? நேற்று இப்படி தான் பண்ணேன். தனுஷ்கோடி 65 கிலோமீட்டர். அப்போ நம்ம இன்னும் டெஸ்டினேஷன் இந்த ட்ரிப்போட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 65 கிலோமீட்டர். இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா தனுஷ்கோடியில் வந்து ரூமெல்லாம் கிடையாது. ஸோ வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். மார்னிங் வந்து சன்ரைஸ்க்காக நம்ம அங்கே போனோம். சன்ரைஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. இதுதான் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலாம். கண்டிப்பாக போகலாம். ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் வரும் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி. இன்னும் 36 கிலோமீட்ரு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் நம்ம தனுஷ்கோடி போகிறதுக்கு. ரிட்டர்ன் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1300. எவ்வளோ பக்கம்? ஏய், இடமே இல்லாத எவ்வளோ பக்கத்தில் போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் பீச் இருக்குது, ரைட் சைட்லேயும் பீச் இருக்குது. சென்டரில் ஒரு ரோடு, கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அவ்வளோதான். அதில் தான் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், இங்கேயும் பீச் தான், இங்கேயும் பீச் தான். சென்ட்ரல் நம்ம போயிட்டுருக்கோம். இது அப்படியே சின்னதாக தான் ஒரே ஒரு ரூட்டாக போகும். லாஸ்ட்டில் தனுஷ்கோடியில் ஒரே ரூட்டு தான். 2 சைடும் வந்துட்டு பீச் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு லாஸ்ட்டாக எப்போ போனோம். இங்கே பாருங்க, பீச் தெரியுது. கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கியா? இங்கே போயிட்டு வருவோம் பக்கத்தில். இங்கே பாருங்கோ, இங்கே பாருங்கோ, பீச்சை பாருங்கோ. அன்எக்ஸ்பெக்ட். நானே ரொம்ப தூரம் போகணும்னு நினச்சேன். பார்த்தா பக்கத்துலேயே இருக்கு. அப்பா, ஐயோ, மணல். ட்ரோன் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஐயோ, மணலில் மாட்டுது. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர். ரொம்ப சன்லைட்டுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. வா வேறு லெவல்.
அங்கே என்ன இது லேண்டு மாதிரியே இருக்குது பாருங்களேன் தூரத்தில். ஓ செமையாக இருக்குது. பிளாக் மச்சான் பேக்ரவுண்டில் பீச்சு கலக்கரையில். ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். வேறு லெவலில் இருந்துச்சு இல்லையா? சடனாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்ட்டு. ரோடு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரமாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா பக்கத்துலேயே இருந்தது. அப்படியே பீச் காமிச்சிருப்பேன். அப்படியே சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே திரும்பவும் கிளம்பியாச்சு. இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம பாம்பன் பிரிட்ஜை தாண்டி தான் போவோம்னு நினைக்கிறேன். எனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி நான் வந்து இந்த ஈசிஆரெல்லாம் ஓட்டினதே கிடையாது. இப்படி தான் ஓட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ பாண்டிச்சேரி ஈசிஆர்கிட்ட ஓட்டினோம். பட் அந்தளவுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க. ஐயோ நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பக்கமும் பீச்சு. ஆனால் இந்த பக்கம் தெரிஞ்சது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடியெல்லாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். பாம்பன்கிட்டே அப்படி தான் பார்க்க போகிறோம். 2 சைடும் பீச்சில் நடுவில் நம்ம போயிட்டுருப்போம். வாட்டர் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூவாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த சென்னை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சேறு கலந்த மாதிரியே இருக்கும் பார்க்க. நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள் 2 பக்கமும் பீச்சு. லெஃப்ட் சைட்லேயும் பீச்சு, ரைட் சைட்லேயும் பீச்சு. அப்போ நம்ம பாம்பன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாம்பன் பிரிட்ஜ். ஆமாயா பாம்பன் பிரிட்ஜ் வந்துட்டோயா. நிறைய விளாகர் வராங்க. நாம கூட நான் மட்டும் தான் வரேன் நினைச்சேன். நிறைய கேரளா பசங்க வராங்க. எனக்கு தம்ஸ்அப்லாம் காமிச்சாங்க, நல்லா இருந்தது. ஓகே பாரு, ரைட்டு லெஃப்ட்டு பீச்சு நடுவில் நம்ம போய்கின்னு இருக்கோம். அச்சு தூள் கிளப்பின்னு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ட்ரோன் இங்கே விடலாமான்னு தெரில, கேட்டு பார்ப்போம் யாருக்கிட்டையாவது. உண்மையாகவே தண்ணி வந்து பாருங்கள் செம ப்ளூவாக இருக்குது. நான் கூட ஏதோ நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினச்ச வெயிலுக்கு. தண்ணி உண்மையாக ப்ளூவாக இருக்குது, நல்லாயிருக்கு, க்ளீனாக. பண்ணலாமான்னு வேறு தெரில. இங்கே லோக்கல்கிட்ட கேட்போம். பறந்து ஆரம்பிக்கலாங்களா? ட்ரோன் எடுத்தோம், ஆனால் ரொம்ப தூரம் எடுக்கல, பயமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று ஹெவியாக அடிக்குது. ப்ளஸ் வந்து கழுகு பாருங்கள், அங்கே பாருங்கள் கீழேயே சுற்றிட்டு இருக்குது. கழுகு வந்து அதோட சின்ன பறவை வந்து ஈஸியாக பிடிச்சிரும். ஸோ அந்த ட்ரோனை பார்த்தோன்னா அது பறவை போல் தெரிஞ்சோ என்னமோ தெரியல, அது பக்கத்துலேயே போயிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள் இங்கேயே கீழே சுற்றுது பாருங்கள். அது மீனை தேடி தான் மேக்ஸிமம் சுற்றுது. இருந்தாலும் ட்ரோன் பின்னாடியே போச்சா பயமாயிடுச்சு. ட்ரெயின் வரல, ட்ரெயின் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். எங்கே அந்த கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, எங்கேன்னு தெரியல. அதை போய் பார்ப்போம் நம்ம. அப்படியே பாம்பன் பிரிட்ஜை நம்ம பார்த்துட்டோம். ஒரு வழியாக பாம்பன் பிரிட்ஜில் ஏறிட்டு இருக்கோம். இங்கே வரும்போது ஒரு சிமெண்ட்டு பேர் வருது, சங்கர் சிமெண்ட், நம்பிக்கையான உறுதியான சிமெண்ட் அப்படின்ற மாதிரி. பாம்பன் பாலம் எடுத்தாவே இதான் ஞாபகம் வருது. ட்ரோன் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தேன். யாராவது ஏதோ சொல்லுவாங்களான்னு பயந்து எடுத்தேன். இங்கே தாங்க அந்த ஓப்பன் பண்ணுறது. நம்ம இதையும் பார்த்துடலாம். இதுதான் கேட். இப்போ இன்கேஸ் வந்து பெரிய போட்டோ ஷிப்போ வந்துச்சுன்னா இது வந்து அப்படியே இந்த ரயில்வே ட்ராக் அப்படியே வந்து மேலே ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இதில் வந்து போயிடுவாங்க. இப்போ சின்னதாக இருக்கனால வந்து ஈஸியாக அது உள்ளே போயிடலாம். இதே மாதிரி கீழே போய்ட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி பெரிய போட்டோ ஏதோ வந்துச்சுன்னா இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க.
ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது. போலீஸ் வந்து கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு தீவு இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக தீவு தான் ஆக்சுவலாக வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடியெல்லாம். அதுக்கு வந்து ஒரு கனெக்ஷனாக இந்த ஒரு பாலம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ராமேஸ்வரத்தில் போய் ஃபஸ்ட்டு ரூம் எடுக்கணும், முடியலை என்னால். கைஸ், இதான் நம்ம கொடுத்த ரூமு. நான் ஆக்சுவலாக வந்து வந்தோன்னே டயர்டில் தூங்கிட்டேன், அதனால் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் தூங்குற மாதிரி தான். நான் ஒருத்தன் தான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு இங்கே வந்து சிங்கிள் பெட்டெல்லாம் கிடையாது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏசி ரூம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்தது. நம்ம அதை அசிங்கப்படுத்திட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட என்ன பண்ணிக்கிறேன். அப்படி நான் வீடியோ மட்டும் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். எனக்கு சோம்பேறித்தனத்தை எப்படி. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் வந்து நிறைய பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். தேங்க்யூ மக்களே.